அனைவருக்கும் இனிய வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்கும்? மே 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகும் குரு பெயர்ச்சி ரிஷபகுரு. சரிங்களா? ரிஷபத்தில் குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரிஷபராசியில் குரு போகிறது ரொம்ப நல்லது. காலபுருஷனுக்கு அந்த குருங்கிறவர் பாக்கிய விரயத்துக்கு அதிபதி ரிஷபத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு சுபர் இன்னொரு சுபர் வீட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. இதில் ராசிநாதனே ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உத்தியோகம் மற்றும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, ஏன்னா உத்தியோகத்திலும் சரி தொழிலும் சரி, சரிங்களா, உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி மாற்றங்களை தரப்போகும் 6ஆம் இடத்து குரு. சரிங்களா? இதை கேரண்டியாக சொல்லலாம். உத்தியோகத்துலேயும் சரி, அதே போல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சு தான் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரவங்களுக்கு. தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே குரு பார்வை கிடைச்சுமே அவங்களுக்கு பலன் கிடைக்கலையே. ஏன்னா சென்ற வருடம் ஏப்ரல் மாதம் 2023 ஏப்ரல் மாதம் குரு பகவான் மேசராசிக்கு ராசியை பார்த்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு பலன் கிடைக்கல. ஏன் பலன் கிடைக்கல? அங்கே ஏற்கனவே ராகு இருந்தார். சரிங்களா? ராகுவோட குரு கனெக்ட் ஆகிருந்தார். அப்புறம் ராகு வெளியேறின பிறகு கூட குரு சனியோட பார்வையில் இருந்தார். அப்போ கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பான ஒரு பலன்களை தனுசு ராசிக்காரவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா குருவே கெட்டு போயிருந்தார். அப்போ அந்த ராசிநாதன் கோச்சாரப்படி ராசியை பங்கப்பட்டு பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் அந்த ராசிக்காரவங்களுக்கு கடந்த ஒரு வருடமாகவே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு திருப்தியான ஒரு நிறைவான ஒரு 5ஆம் இடத்து குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கடந்த ஒரு வருஷமாக தனுசு ராசிக்காரவங்க பாசிட்டிவாக இல்லை. அதான் உண்மை. சரிங்களா? இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறார். அந்த இடத்துல குரு போய் தனிச்சு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ராகு அங்கே கிடையாது, கேது அங்கே கிடையாது, சனியோட பார்வை கிடையாது. ஸோ சனி பார்வை ராகு கேதுவுடைய அந்த சேர்க்கை எதுவுமே இல்லாமல் குரு பகவான் தனிச்சு போய் நிற்கிறாரு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இவ்வளோ நாள் சனி பார்வை இருந்துச்சு, ராகுவோட சேர்க்கையெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த குரு டிஸ்டர்ப் ஆனார். என்னதான் ராசிநாதன் ராசியை பார்த்தா கூட அவர் டிஸ்டர்ப் ஆகி பார்க்கறதுனால ராசிக்காரவங்களுக்கு சில தொல்லைகளை தான் கொடுத்தாரு. நல்லா சொன்னால் சரிங்களா? பார்வை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் கெட்டு போய் பார்த்ததுனால ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று மந்தமான ஒரு நிலையில தான் இருந்தாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்களை பிறந்த கால ஜாதக தசாபுத்தி அடிப்படையில் நிறையா தனுசு ராசிக்காரவங்க அனுபவிச்சாலும் சில பிரச்சனைகளையும் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் பங்கப்பட்டனால, சனி ராகு போன்ற இருள் கிரகங்களால் சூழப்பட்ட காரணத்தினால அந்த ராசிக்காரவங்க சில தொந்தரவுகளை அனுபவித்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். சரிங்களா? இப்போ தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய குருவாக தான் வர்றாரு இவர். சரிங்களா? ஏன்னா இயற்கை சுபர் இன்னொரு சுபர் வீட்டுக்கு போகிறது நல்லது. அவரோட பார்வை படுற இடம் பூரா பாருங்கள், 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால கண்டிப்பான முறையில் சுபவிரயங்கள் பண்ணுறதுங்கிறது ஒரு குடும்பத்துக்காக. 2ஆம் இடத்தை குரு 6ல் உட்காந்து பார்க்கறதுனால குடும்ப செலவுகளுக்காக ஒரு கடன் வாங்குறதுங்கிறது, வெளியூர் போகணும், சுற்றுலா போகணும், அல்லது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். சுற்றுலாவாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வெக்கேஷன் மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்க, சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வெளிநாட்டிலே போய் நான் இருக்க போகிறேன், ஒரு வேலை வெட்டின்னு எனக்கு கிடச்சினா அங்கே போகிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஏற்கனவே கேது அங்கே இருக்கார். 10ல் கேது நின்னாலுமே குருவோட பார்வையில் தான் இருக்கிறார். அப்போ 10ஆம் இடம் பலம் பெறுது. சரிங்களா? கேது ராகு 4-10 இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்களையும் கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் இல்லையா? சுகஸ்தானத்தில் ராகு அமர்ந்து அவர் குரு வேற மறைகிறதுனால சில ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. இருந்தாலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 10ஆம் இடம் பலம் பெறுது. 10ல் கேது நின்னாலும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரவங்க சர்வீஸ் மோட்டிவில் இருக்கிறவங்க, சேவை செய்யக்கூடிய தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். சரிங்களா? ஆசிரியர் தொழிலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சேவை தானே. ஆசிரியராக இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா அது ஒரு சர்வீஸ் தானே. பிள்ளைங்களுக்கு பூரா அதில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. எத்தனை பிள்ளைங்களுக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறாங்க. அப்போ அது ஒரு சர்வீஸ் தானே. அது சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் தானே. அங்கே அவங்க அதிகாரத்தை செலுத்த முடியாதுல்ல. ஏன்னா அன்பாக அமைதியாக தானே சொல்லிக் கொடுப்பாங்க. வாத்தியார் என்ன தான் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க உயரத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் வாத்தியார் அந்த இடத்துல தான் இருப்பார். அதுதான் குருவுடைய அம்சம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த வாத்தியாராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க வாத்தியாராக இருக்கிறவங்களுக்கு, ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மை
மனப்பான்மையோடு செய்யக்கூடிய வேலைகளை செய்பவர்களுக்கு இந்த பயிற்சி நல்ல பயிற்சியாக அமையும், அதில் சந்தேகம் இல்லை. சரிங்களா? இப்போ குரு மாறி இருக்கிறார். இப்போ நல்ல பலன்களை 2ஆம் இடம் 12ஆம் இடம் 10ஆம் இடத்துக்குலாம் கொடுத்துட்டார். ஆனாலும் இதில் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஏன்னா குரு வந்து ராசிநாதன் இல்லையா, அவர் போய் 6ஆம் இடத்துல உட்கார்றாருங்கும் போது தேவையில்லாத கடன்களையும் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சுபவிரயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பிறந்த கால ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரவங்க வீடு வாசல் சொத்து சுகம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தி சரியில்லை, குருவுமே வந்து பிறந்த கால ஜாதகத்தில் ஃபேவராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த 6ஆம் இடத்துக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகும்போது கடன் வம்பு வழக்குன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை எழுத்து விட வாய்ப்பு இருக்குது. அவரே 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் பிறந்த கால ஜாதக அடிப்படையில் குரு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த குருவுடைய அமைப்பையும் இந்த குரு இப்போ வந்திருக்கிற ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறதையும் வச்சு பார்க்கும்போது சில தொல்லைகளையும் சில பிரச்சனைகளையும் தர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறந்த கால ஜாதகம் தேவை. சரிங்களா? ஸோ கலப்பு பலன்களாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது. பிறந்த கால ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 6ஆம் இடத்துக்கு குரு போனாலுமே பிரச்சனை பெருசாக இருக்காது. பிறந்த கால ஜாதகத்தில் குருவுடைய பிளேஸ்மெண்ட் சரியில்லை, குரு வந்து சரியில்லாமல் இருக்கிறாரு, ஒரு துலா லக்னத்துக்காரராக இருக்கார், அவருக்கு குரு வந்து அவயோக கிரகமாக இருக்குது, அல்லது அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு துலா லக்னத்துக்கு குரு வந்து ஆகாதவர் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆகாத ஒரு அமைப்பில் இருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு வகையில் குரு வந்து பிறந்த கால ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ராசிநாதன் செல்லும் பொழுது சில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு இழுத்து விட்டுருவார். அதே போல் தேவையில்லாத வாக்குவாதங்களை குடும்பத்தில் கொடுத்து குடும்ப நிம்மதியை கெடுப்பார். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தேவையில்லாத செலவுகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிறந்த கால ஜாதகத்தில் குருவினுடைய நிலையை நம்ம பார்க்கணும். பொதுவாக பார்க்கும்போது குரு 6ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் இடம் 12ஆம் இடத்தெல்லாம் பார்க்கறது தனப்புழக்கம் அதே போல் விரயம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை தான் இருக்குது. 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால உத்தியோகம் வேலை மாற்றத்துக்கான நல்ல நேரம் தான், அதில் சந்தேகம் இல்லை. சரிங்களா? பிறந்த கால ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன்கிறது ஒரு 10% 20% தான் சார். சரிங்களா? பிறந்த கால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ மாறப்போகிற குரு தனுசு ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை தான் கொடுக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம மாறுபட்ட கோணத்தில் வந்து குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து ரிஷபராசியில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிருவோமே. இப்போ குரு அங்கே போகிறாருன்னா ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற இடத்துக்கு போகிறாருங்கும்போது அவர் அரசாங்கத்துறையில் இருந்தாருன்னா கண்டிப்பான முறையில் இப்போ அந்த உத்தியோகத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு ப்ரொமோஷனு நல்ல நிலைக்கு போவார், அதில் சந்தேகம் இல்லை. அதே போல் அந்த சூரியன் மேலே குரு போகிறதுங்கிறது வந்து தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு பாசிட்டிவான நல்ல பலன்களை கொடுக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ ஒரு உதாரணமாக அங்கே இவர் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், அப்போ குரு அங்கே போகிறாருன்னா ஏற்கனவே செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதே நல்லது, இதில் குரு வேறு அங்கே போய் அந்த செவ்வாயை சுபப்படுத்துறதுனால சொத்துக்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுங்கிறது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோட போகிறதுனால சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குவீங்க, ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு சொத்தை வாங்கி போடுவீங்க, இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த சொத்தும் வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பீங்க, வழி இல்லாமல் நீங்கள் அந்த சொத்தை வந்து எப்படியும் சேர்த்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் தான். இப்போ புதன் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கிருவோமே. இப்போ அங்கே குரு போகிறாரு, ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதனோட சம்மந்தப்படும் போது புதனுக்கு அது அதிநட்பு வீடு இல்லையா, அதிநட்பு வீடு. ராசிக்கு வந்து அந்த புதன் நல்லவர் இல்லைன்னு சொன்னால் கூட அவர் மறைஞ்சிருக்கிறாரு, குருவோட சேர்ந்து சுபத்தன்மை அடைகிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம், பேங்க் செக்டாரில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலம். அதே போல் இந்த மாதிரி நேரத்தில் பெருமாள் வழிபாடு கன்னிமார்கள் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். புதன் மேலே குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ஒரு சுக்கிரனே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கிருவோமே. உங்கள் ராசிநாதன் குருவுக்கு அவர் ஜென்ம பகை என்கின்ற நிலையில் இருந்தால் கூட அந்த 6ஆம் அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்திலேயே நிற்கிறதுனால இந்த குரு அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த சுக்கிரனை ராசிக்கு தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அந்த சுக்கிரன் மேலே குரு போகிற டைம் வந்து கண்டிப்பாக ஒரு சுப விஷயத்துக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குறதுங்கிறது, ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு கார் வாங்குறதுங்கிறது, அல்லது மனைவி வழியில் வந்து சுபவிரயங்கள் ஏற்படுறதுங்கிறது, மனைவியின் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, அல்லது மனைவியின் பேரில் ஒரு கடனை வாங்கி ஏதாவது ஒரு சொத்துக்களை உருவாக்குறதுங்கிறதுன்னு நல்ல பலன்கள் தான் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ அதே இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக அது பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விட்டுரும். சரிங்களா? ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் இல்லையா, ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதன் ராகுவோட பிறந்தாள ஜாதகத்தில் ராகு அங்கே இருக்கிறார், அங்கே போய் குரு போகிறாருன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, உடல் ரீதியாக சில உபாதைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அல்சர் ட்ரபிள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு போய் பிறந்தகால ஜாதகத்தில் உங்கள் தனுசு ராசிக்கு 6ஆவது கட்டமான ரிஷபத்தில் ராகு அமர்ந்து அந்த இடத்துக்கு குரு போகும்போது இது குரு சண்டால யோகம் என்கின்ற
இருக்கின்ற அமைப்பில் ஜாதகருக்கு வந்து சில சிரமங்களையும் கொடுக்கும். ஏன்னா ராசிநாதன் வந்து கெடுறாரு, சண்டால யோகத்துக்கு போகிறார் அப்படிங்கும்போது கடனையும் உருவாக்கி விட்டுரும், அதே நேரத்தில் ஹெல்த் ரீதியாக சில இஷ்யூஸையும் கொடுத்துரும். இது வந்து மருத்துவ சிகிச்சை பார்த்து குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல பலன்களை தரும். சரிங்களா? அதே நேரத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு குருவோட பிளேஸ்மெண்ட்டு என்ன தசாபுத்தி ஓடுது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம உத்தியோக ரீதியாக வந்து மாற்றங்கள் வருமா. ஏன்னா அங்கே ராகு வேறு இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துக்கு குரு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, பிறந்த கால ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. அதே போல் ராகுவின் காரகத்துவ தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. ஸ்கின் டாக்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். கேமரா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்டுடியோ வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இல்லை அங்கேயே வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வருமான பெருக்கம் ஏற்படுற நேரம், ஒரு ஸ்டுடியோவில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு பீரியட் தான். சரிங்களா? ஸ்டுடியோ வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நல்லது தான். சரிங்களா? இப்போ கேது அங்கே இருக்கிறார், எங்கள் ரிஷபத்தில் கேது இருக்கார், ராசிக்கு 6ஆம் இடத்துல பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் கேது இருக்கிறார். இப்போ குரு அந்த இடத்துக்கு போகிறார் அப்படிங்கும்போது அஜீரண கோளாறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதாவது ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும், அஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போ ஒரு உதாரணமாக வந்து இட்லி தோசைலாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஜீரணமாயிரும் எல்லாத்துக்குமே. சரிங்களா? மற்ற சப்பாத்தி புரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா அஜீரண கோளாறு வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அஜீரண கோளாறு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சாப்பாடு சாப்பிட்ற விஷயத்தில் இந்த ஒரு வருஷ காலம் வந்து தனுசு ராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிக்கு 4 ராகு கேது இருக்குது, ராசிக்கு அதிபதியான குருவே 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகி மறைகிறதுனால சில ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வருஷ காலம் வந்து பெரும்பாலும் வந்து தனுசு ராசிக்காரவங்க சாப்பாடு விஷயத்துலையும் சரி மற்றபடி ஹெல்த் விஷயத்துலையும் சரி கவனமோடு இருப்பது கால சிறப்பு. சரிங்களா? இப்போ சூரியன் அங்கே இருந்தால் நல்ல பலன் தரும், செவ்வாய் அங்கே இருந்தால் நல்ல பலன் தரும், புதன் அங்கே இருந்தால் நல்ல பலன் தரும், சுக்கிரன் அங்கே இருந்தால் நல்ல பலன் தரும். இவர் பேர் என்ன, செவ்வாய் இருந்தால் நல்ல பலன். இப்போ கிட்டத்தட்ட வந்து 6 கிரகங்கள் அங்கே இருந்தால் நல்ல பலன் தரும் சார். இப்போ சனியை பற்றி நம்ம பேசலை, சனி அங்கே இருந்தால் என்ன பண்ணும் சார்? தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் சனி இருக்குது. இப்போ குரு அங்கே போகிறார் அப்படின்னா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தையும், தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு திடீர் தனவரவு, திடீர்னு ஒரு நல்ல ஒரு உச்சத்துக்கு போகிற நல்ல நிலையும் தரும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தகுதிக்கு மீறிய ஒரு உயர்ந்த கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகலாம், அல்லது வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுக்கு வருமான பெருக்கத்தை கொடுக்கும் சார் இந்த சனி மேலே குரு போகும்போது. ஸோ உங்களுக்கு சூரியன் அங்கே இருந்தால் நல்லது. தனுசு ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில் சூரியன் இருந்தாலோ அல்லது சனி இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ சுக்கிரன் இருந்தாலோ புதன் இருந்தாலோ கண்டிப்பாக நல்லது தான் சார் செய்யும். சரிங்களா? அப்போ இதில் ராகு கேது இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை பண்ணும். ஏன்னா சந்திரன் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எங்கே இருப்பார், சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் தான் இருப்பார், தனுசு ராசியில் தான் இருப்பார், ரிஷபத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 6 கிரகங்கள் அங்கே வரும்போது இப்போ குருவே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பிறந்த கால ஜாதகத்தில், அது நல்ல பலன் தான் தரும். ஏன்னா அவங்க ராசிநாதன் ராசிக்கு 6ல் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறாருங்கும் போது இப்போ குரு அங்கே போகிறாருன்னா ஜாதகருக்கு பலத்தை தருகிறது. ஏன்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு வந்து எங்கே போகிறாரு, ரிஷபத்திலே இருக்கிறார் உங்க பிறந்த கால ஜாதகத்தில். இப்பயும் அதே இடத்துக்கு போறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல பலனை தான் தரும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு இருபுறமும் குரு பார்வை கிடைக்கிறதுனால பிறந்த கால ஜாதகத்திலையும் குரு பார்வை ராசிக்கு இருபுறமும் இருக்கும், கோச்சாரப்படியும் ராசிக்கு இருபுறமும் குரு பார்வை இருக்கிறது மேன்மையை தரும். நல்ல வருமானம் வர்றதுங்கிறது செலவாகிறதுங்கிறதுங்கிற மாதிரி நல்ல பலன்களை தான் தரும். இதில் தசாபுத்தி ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான், தசாபுத்தி ரொம்ப முக்கியம், தசாபுத்தி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுபோக வந்து உங்களுக்கு அந்த பிறந்த கால ஜாதகத்தில் அந்த ராகு கேது மேலே குரு போகும்போது சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக நம்ம சொல்கிறோம் அந்த ஜாதகத்தில் ராகு கேது ரிஷபத்தில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும்னு. இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நல்லா வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேது அங்கே இருக்கிறாரு, அங்க குரு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்களும் இருக்கு. சரிங்களா? இப்ப கேது அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ரிஷபத்துல, அங்க குரு போகும்போது நல்ல பலன்களும் இருக்கு. நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கலாம். சரிங்களா? ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இப்ப போய் கடன் வாங்கக்கூடாது, பிரச்சனையை கொடுத்துரும். சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க பிறந்த கால ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மொத்தத்தில் குரு பயிற்சி வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து உத்தியோகத்திலையும் வேலையிலையும் சரி, வேலை உத்தியோகம் மற்றும் தொழில் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பான முறையில் நல்ல பயிற்சியாகத்தான் அமையும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு, ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது. வாட்ஸ்அப் நம்பர் 9842137441. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.